Ungal Raji. நான் புதுசாக சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிம்பிளி ஸ்வீட் ராஜின்னு. இந்த சேனலில் சமையல், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோவை போட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய ஸ்டைலில் கேரட் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பேன் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் துருவி வச்சுருந்த கேரட் 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யில் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். கேரட்டோட கலர் மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு கழுவி வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியிலே நெய் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போது கேரட் எடுத்த அதே கப்பில் நான் 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு 3 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விடணும். இப்போ காய வச்சு ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கணும். சுவைக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது கூடுதல் சுவைக்காக 50 ml மில்க் மேட் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 சுவை நல்லா தான் இருக்கும். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சுவையான ஹெல்த்தியான கேரட் பாயாசம் ரெடி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour கூலிங்காகவும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். 2 சுவை நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.